ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, HyperOS 3 ஆல்மோஸ்ட் எல்லா மாடல்ஸ்க்கும் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது பண்ணலாமா வேணாவா, பண்ணால் என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க, பண்ணலன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில். என்னடா இது ஆரம்பமே குதர்க்கமாக போகுது அப்படின்னா, நான் வச்சிட்ருக்க ஒரு 4 மாடல் வந்து ஷாமிலையும் போக்கோலையும் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 15 சீரியஸாக இருக்கட்டும், 14 சீரியஸாக இருக்கட்டும், HyperOS 3 லான்ச் ஆகிடுச்சு. HyperOS 3க்கும் HyperOS 2க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் மேலே கார்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸா அப்படின்னா ஒரு 9 டிஃப்ரென்ஸ் வந்து எண்ணி சொல்லக்கூடியதோடு தான். அதுலேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு பெருசாக தெரியுமே தவிர, மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபைன் டியூன் பண்ண மாதிரி இருக்கும். இவங்க கோரில் வந்து வேலை பார்த்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. பட் Android 15 to Android 16க்கு ஒரு அப்டேட்டு, அந்த 16க்கு மேலே இவங்க கொடுக்குற அந்த UI வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, 15 சீரிஸ் வச்சுருக்கேன், 15 அல்ட்ரா வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 15 அல்ட்ரா வரும்போது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குதேன்னு பார்த்தேன். HyperOS 2 லாஸ்ட்டாக அந்த 2.5ல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு HyperOS 2வோட ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன் தான் வந்து, ஸ்டேபிளான ஒரு வெர்ஷன் வேணும் எனக்கு, எங்கேயுமே பக்ஸ் இல்லை, லேக் இல்லாத ஒரு வெர்ஷன் வேணும்னா 2.5 தான். 14 அல்ட்ராலியாக இருக்கட்டும், போக்கோ X7 ப்ரோலியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஷாமி 14 ப்ரோ ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற 15 அல்ட்ராவாக இருக்கட்டும், இந்த 4 டிவைஸ்லையுமே அந்த HyperOSோட 2.5 வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸு. பேட்ரி லைஃபாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த இடத்துலையுமே லேக் இல்லை, எந்த இடத்துலையுமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அங்கே தான் வந்தார் இந்த விநாயக், வந்துட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டார். ஸோ நான் வச்சிட்ருக்கிறது வந்து 3 மாடலில் 2 மாடலுக்கு HyperOS 3 வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு ஃபஸ்ட்டு 15 அல்ட்ராவில் இன்ஸ்டால் பண்ணேன். 15 அல்ட்ராவில் இன்ஸ்டால் பண்ணும்போது பெருசாக வந்து வித்தியாசம் தெரியல. ஒரே ஒரு டைனாமிக் ஐலாண்ட் மட்டும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆச்சு, ஹைப்பர் ஐலாண்டுன்ற நேமில். அதுவுமே உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஆப் இறக்கி அது மூலிமா நீங்கள் வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமே தவிர, டே டு டேயில் ஒரு சில ஆப்ஸ்க்கு மட்டும் அது ஒர்க் ஆச்சு, ஃபைன். இதே 14 அல்ட்ராக்கு வந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு. நான் 14 அல்ட்ராவில் ஏகப்பட்ட பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணேன் HyperOS 2ல். இதே மாதிரி HyperOS 2 லான்ச் ஆச்சு, அப்போ எந்த பிரச்சனையும் தெரில. 2.1லேருந்து ஆல்மோஸ்ட் 2.4 வரைக்குமே பார்த்தீங்கன்னா சரியான பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணேன். எனக்கெல்லாம் பேட்ரி 3 ஹவர் தான் நிற்குமே. HyperOS 2.2 2.3லலாம் வெறும் 4 மணி நேரம் தான் உங்களுக்கு SOTயே வரும். ரொம்ப அடிச்சேன்னா 3 மணி நேரம் SOT வரும். சும்மா பழுப்பு திறந்து விட்ட மாதிரி தண்ணி ஸ்வங்கின்னு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேட்டரியும் போகும். பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, ஃபோன் ஹீட் ஆகும், லேக் ஆகும். அல்ட்ரா சீரிஸ் வச்சுருக்கேனா இல்லை வந்து ஒரு குப்பையை வச்சுருக்கேனான்ற மாதிரி வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நான் தள்ளப்பட்டேன். அந்த இடத்துல தான் ஷாமியை வந்து நான் வெறுக்க ஆரம்பித்தேன். என்னடா இது எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு கடைசியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கெடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்டில் சரி பண்ணாங்க. 2.5 ஸ்டேபிளாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இது எனக்கு வந்துடுது, இது நடக்க எனக்கான கால நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மாதம். 7 மாதம் வரைக்கும் அந்த ஃபோனை நான் ஒரு யூஸராக யூஸ் பண்ணேன். என் நிலமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தள்ளப்பட்டேன். சரி, HyperOS 2ல் தான் அந்த பஞ்சாயத்து இருந்துச்சு. HyperOS 3ல் நம்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு பண்ணேன் ஒரு வழியாக. 15 அல்ட்ராவில் லேக் இல்லை, ஹீட்டிங் ப்ராப்ளம் இல்லை, ஓகே ஃபைன். 14 அல்ட்ராலையும் லேக் இல்லை, உங்களுக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, பர்ஃபார்மன்ஸில் எதுவும் பிரச்சனை இல்லை, ஓகே ஃபைன். ஆனால் நம்ம ஆள் போக்கோ X7 ப்ரோ இதை வந்து டே டு டேயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ HyperOS 2க்கும் HyperOS 3க்கும் இதில் என்னால் வந்து சரியான டிஃப்ரென்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு. அது அப்கிரேடில் பார்க்க முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த ஃபோனை முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். கண்ணீரஞ்சலி போஸ்டர் தான் அடிக்கணும் இந்த ஃபோனுக்கு, போக்கோ X7 ப்ரோக்கு. இதோட வீடியோ HyperOS 2ல் நான் எடுத்தது தனியாக வரும், இந்த வீடியோக்கு அப்புறமா அது வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் நிறைய பேசியிருப்பேன். இந்த ஃபோனு அதில் நான் என்னெல்லாம் நல்லதாக சொன்னனோ அது எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா சொதப்பி விட்டாங்க தான் சொல்லணும். எந்த அளவுக்கு எனக்கு இப்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, HyperOS 3லேருந்து HyperOS 2க்கு எதனா மூவ் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் மூவ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஐயோ எப்பா என்னால் முடியலடா சாமின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது 14 அல்ட்ராவில் நான் ஃபேஸ் பண்ணதை விட இதில் 2 மடங்கு ஃபேஸ் பண்ணுறேன். அதுலனா யூஐயில் லேக் இருக்காது, இதில் செம்ம லேக் யூஐயில். அதாவது இப்போது ஒன்றும் இல்லை,
இப்போ நான் லாக்ஸ் பண்ணிட்டு கேமரா ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் நிற்கும். ஸோ நீங்கள் டக்குன்னு ஏதோ ஒரு இதுக்கு போகிறீங்க அப்படின்னா போகாது. இது மட்டும்தானா பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்கள் டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒழுங்காக எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த யூஐயில் அந்த ஷட்டர் லாக்காக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒரு பேமெண்ட் ஆப் போகிறீங்க, ஒரு ஜிபேயில் போய் நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் டைம் எடுக்கும் ஒரு பேமெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. இது வந்து மீடியாடெக்கோட பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக கேமராவில் லாக் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. HyperOS 2லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா லாக் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய லாக் இருக்குமான்னு தெரியாது, அந்தளவுக்கு இருக்குது. மல்டி டாஸ்கிங் பண்ணிங்க அப்படின்னா படுத்துருவாப்புல ஃபோனு. சும்மா அப்படியே நிற்கும் பாருங்கள், அந்த நிற்கிற நேரத்தில் ஃபோன் ஃபுல்லாக கொதிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஹீட் ஆகுது ஃபோனு. ஈவன் இந்த ஃபோனை நான் வந்து எந்த கவருமே போடாமல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், ஜாலியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் சொல்லாமே தவிர, நம்ம எல்லோரும் பார்க்குறது ஹார்ட்வேரும் அதர் காம்பனன்ட்ஸும் தான் பார்க்குறோம். இவன் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கான், என்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்கான், என்ன மாதிரி டெக் யூஸ் பண்ணியிருக்கான், இப்படி தான் பார்த்து நம்ம ஃபோன் வாங்குறோமே தவிர, அந்த ஃபோனில் என்ன யூஐ யூஸ் பண்ணியிருக்கான், அவன் அப்டேட்டில் எதனா பண்ணுவானா, எப்படின்னா சொதப்புவானா அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் அதுக்கு யோசிக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு தான் நான் சொல்லணும். இதை எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வந்து நிறைய பண்ணுறான். எனக்கு ஷாமி மேலே இருக்கிற ஒரு பெரிய கடுப்பே வந்து இந்த HyperOS தான். ஏன்னா நல்ல ஃபோனெல்லாம் கெடுத்து விட்டுறாங்கங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பேசும்போதே. இது ரொம்ப, அதாவது எந்த அளவுக்கு எனக்கு சூப்பராக இந்த ஃபோன் வாங்கும்போது நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இதோட பட்ஜெட் வந்து 22,000 இந்த 22,000 இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபோன் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபோன், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேமராவில் ஷட்டர் லாக் மட்டும் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்போ கேமராவே லாகாக இருக்குது. கேமரா லாகாக இருக்குது, வீடியோகிராஃபிக்குள்ளே போக முடியல, மல்டி டாஸ்கிங் பண்ண முடியல, ஒரு ஃபோன் பேச முடியல, ஃபோன் வந்தால் பாதி நேரம் தெரிய மாட்டேங்குது, ஒரு கேம் ஆட முடியல, எதுவுமே பண்ண முடியல இந்த ஃபோனில். எதுக்குடா இந்த ஃபோனை வச்சுருக்கோம் அப்படின்ற அளவுக்கு வந்து டே டு டே, இப்போ நான் ஒரு பெரிய கேமரோ இல்லை பெரிய இதுவெல்லாம் கிடையாதுங்க. டே டு டேல நான் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையும் இதில் பண்ண முடியலன்றது தான் இங்கே நான் சொல்ல வரேன். எங்கே போனாலும் லாக் இருக்குது. இதில் 120 Hz கொடுத்துருக்காங்கல்ல, அதை எங்கேயுமே உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது, எங்கேயுமே உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்து நான் தள்ளப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். X7 Proவில் பேட்ரி இஷ்யூவுமே இப்போ இருக்குது. இதில் 6500 mAh கொடுத்துருக்காங்க, 6550 mAh கொடுத்துருந்தோம். இதனால் ஒரு நாள் இன்னைக்கு தேதிக்கு வந்து அதால் கேரி பண்ண முடியல. ஒரு சிலர் கேட்பாங்க, இப்போ அப்டேட் கொடுத்துட்டு அவங்க சைடில் கிளைம் பண்ணுறது என்னென்னா 1-3 நாள் ஆகும் இது செட்டில் ஆகிறதுக்கு அப்படின்றாங்க. ஆனால் நான் கிட்டத்தட்ட இந்த அப்டேட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாள் ஆகுது. 15 நாள் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அப்டேட்டோட வாழ்க்கையை வெறுத்த தருணங்கள் அப்படின்னு நான் ஷாமி 14 Ultraக்கு ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா, அதை விட ரொம்ப நேரம் பேசக்கூடிய ஒரு வீடியோவாக X7 Pro இருக்கும். இதனாலேயே என் 15 Ultraக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு லாஸ்ட்டாக. பக்ஸ் ஃபிக்ஸ்ன்னு போட்டு டிசம்பர் மாதம் செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஒரு 800 ஒரே நிமிஷருங்க பார்த்துறேன் எவ்வளோ நாளுன்ட்டு. 1.4 ஜிபிக்கு ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு, HyperOS 3.0.7.0. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எரர் ஆக்குபைட் இன் சம் கேசஸ், அப்டேட் செக்யூரிட்டி பேட்ச் டிசம்பர் 2025, இம்ப்ரூவ்டு செக்யூரிட்டி, சிஸ்டம் செக்யூரிட்டின்னு போட்டிருக்காங்க, ஆப்டிமைசேஷனில் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டின்னு போட்டிருக்காங்க. இது அப்டேட் பண்ணவே எனக்கு தோணலை. ஏன்னா இந்த ஃபோனில் எனக்கு எதுவும் கிராஷ் ஆகலை, எனக்கு எதுவும் லாக் ஆகலை, எனக்கு எதுவும் பிரச்சனையே இல்லை இந்த ஃபோனில். நான் எதுக்கு ஏதோ ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணிட்டு போகிறேனே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இதுவாகுது. இதை ஈவன் நான் போயிட்டு எல்லா ஃபோன்லேயுமே ஆட்டோ அப்டேட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நான் இப்போ மூவ் ஆகிருக்கேன்னு தான் சொல்லணும். இதுக்கு மோட்டோ எவ்வளோ பரவாயில்ல, அவன் அப்டேட்டே கொடுக்குறதில்ல, அது எவ்வளோ பெட்டர்னு தான் தோணுது. அப்டேட்டை கொடுத்து நல்ல ஃபோனெலாம் நாசமாக வரத்துக்கு எதுக்கு வந்து அப்டேட் பண்ணணும், அப்டேட் கொடுக்கணும். இதை ஷாமி டீமில் யாருன்னா பார்த்தாங்கன்னா தயவுசெய்து இந்த போக்கோ ஃபோனை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது போக்கோ எக்ஸ் சீரிஸ் அப்டேட் பண்ண எல்லாருக்குமே இந்த பஞ்சாயத்து இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை. நீங்கள் செக் பண்ணினால ஈவன் என்னோடய கமெண்ட்லேயே வந்து நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க, சார் பேட்ரி இஷ்யூ இருக்குது ப்ரோ, ஃபோனில் வந்து கேமரா லாக் இருக்குது, ஃபோனே லேக் ஆகுது
என்னால் கேம் விளையாட முடியலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து HyperOS 3 நம்மளை கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். இதை நான் வந்து போக்கோ கிட்டேருந்து எதிர்பார்க்கல, ஷாமி கிட்டேருந்து எதிர்பார்த்தேன். ஷாமி சீரிஸ் யூஸ் பண்ணும்போது எதனா பஞ்சாயத்து வரும், கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை இந்த மாதிரி ஒரு போக்கோ சீரீஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. F7 உங்களுக்கும் அப்டேட் வந்திருக்கும். உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். X7 யூசர்ஸ் நீங்கள் யாருனா இருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். X7 ப்ரோ யூசர்ஸாக இருக்கட்டும், இல்லை X7ஆக இருக்கட்டும், உங்களுக்கு யாருனா அப்டேட் வந்துருந்துச்சுன்னா எப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் கண்டிப்பாக என்னோடய சஜஷன் அப்டேட்டே பண்ணாதீங்க. அப்டேட் பண்ணுறதா இருந்தால் யாருனா வீடியோ போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக யூடியூப்பில் யாருனா ஒருத்தராச்சும் வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாரிட்டியோடு அப்டேட் பண்ணுங்கன்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா ஷாமி ஒரு நல்ல பிராண்ட், ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு பிராண்ட் இந்த மாதிரி ஒரு குறையோடு சுற்றிட்டு இருக்கிறது வந்து அவனோட கஸ்டமரோட வேல்யூவை வந்து கண்டுக்க மாட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க நல்ல பீக்கில் போகிறாங்க, கேமரா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, கேமராவில் இனோவேஷன் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த சைடில் கஸ்டமர் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. எந்த விஷயத்துலனா இவங்களோட இந்தியா டீம், ஷாமி இந்தியா HyperOSக்கு யாரை வச்சுருக்காங்கன்னு தெரில. அவனுங்கெல்லாம் கையில் கிடச்சாங்கன்னா என்ன பண்ணலான்றதை யோசித்து தான் பண்ணணுன்ற மாதிரி நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி நாளைக்கு கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி அந்த ஷாமி இந்தியாவில் இருக்க அந்த HyperOS டெவலப்மெண்ட் டீம் இருக்குல்ல, என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன் ஒரு புது ஃபோன், இது வந்து ஒரு வருஷம் பழைய ஃபோனோ இல்லை இதுக்கு அடுத்த சீரீஸில் எதனா ஒரு ஃபோன் இருக்கோ அப்படின்னா கூட வந்து ஒரு மனசாரம். ஒரு வருஷம் பழைய ஃபோன்னாலே காண்டாகும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து புதுசாக லான்ச் ஆன ஃபோனு, இதுக்கப்புறம் ஃபோனே இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோனாக போக்கோவில் கொடுக்குறோம், இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோனாக கொடுக்குறோம் அப்படின்னா அதையாச்சும் ஒழுங்காக பண்ணணும்ல, அதையும் பண்ண மாட்டுறானுங்க. எதுக்கு அவங்களாம் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் ஒன்றும் புரியல. இது டீசெண்டாக திட்ட வேண்டிய சுச்சுவேஷன் பப்ளிக் ஃபாரம்ன்றதுனால, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. என்னை கேட்டிங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 இல்லை 1க்கு 1000 முறை யோசிங்க. யோசிச்சுட்டு அப்டேட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிங்க. அப்டேட்டில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து வருது. இதில் நான் ஃபேஸ் பண்ணதில் HyperOS ஒரு பஞ்சாயத்து. நம்ம ஃபோன் வாங்கும்போது இதெல்லாம் பார்த்து வாங்கணும்னு ஒரு விஷயம் சொன்னதில்ல. ஃபோனுக்கு மூளை அப்படின்றது ஒரு இன்டர்னல் சிப்பாக இருந்துச்சுன்னா இதயமாக இருக்கிறது என்னை பொறுத்தவரை UI தான். இதில் சிப்பு நல்லா இல்லைனாலும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு வெறுத்து போயிடுவோம், UI நல்லா இல்லைனாலும் ஃபோன் யூஸ் பண்ண வெறுத்து போயிடுவோம். இதில் பிரெயின் டெட் ஆனாலும் ஃபோன் செத்து போயிடும், இதயம் துடிக்கிறது நின்றுச்சுனாலும் ஃபோன் செத்து போயிடும். அதே மாதிரி தான் இதில் ப்ராசர் மட்டும் பார்த்து வாங்கிறத நிறுத்திட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒழுங்கான UI கொடுங்கடான்னா கேட்டு வாங்கலான்ற மாதிரி தான் நீங்களாம் யோசிக்கிற மாதிரி ஒரு நிலமையில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி காஸ்ட் வைஸும் கூட தான் போயிட்டுருக்கு. அதனால் பார்த்து தெரிஞ்சு சிந்திச்சு ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் HyperOS 3. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஷாமியில் அப்படின்றதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.